அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம், அரை வேக்காடு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சும்மா இஞ்சி பூண்டு மட்டும் போட மாட்டோம், அதில் மசாலாலாம் சேர்ப்போம். அதை சேர்த்து வேக வச்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து பிரியாணியில் உள்ள கறி சக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மசாலாவோடு நம்ம வேக வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு ஃபுல் வீடியோவில் நான் கொடுக்குறேன், கீழே டேக் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இந்த முந்திரியும் கசகசாவும் முழுசாக போடுறத விட அரைச்சி போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கோங்க. இதில் தேவையான எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா செவக்கிற மாதிரி இருக்கணும். செவந்துருச்சு. கறிகிறதுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க, இது செவந்திருக்கு. இப்போ நமக்கு இது கொஞ்சம் தேவைப்படுது, அது லாஸ்ட்டில் எதுக்குன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு எடுத்துக்குவோம். இப்போ இதில் தக்காளி போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். தக்காளி எந்த அளவுக்கு குழையுதோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டு இருக்கும். பாருங்கள், நம்ம அரிசிலாம் போட்டுட்டோம். நாங்கள் அது மாதிரி பிரியாணி மசாலா யூஸ் பண்ண மாட்டோம், வீட்டில் உள்ள மசாலாவே யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன போட்டோன்றது ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.